சார் வணக்கம் சார். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். ஸோ இந்த ஐயனாருடைய கும்பாபிஷேக விழா இன்னைக்கு நானும் உங்கள் உறவினர் தான் வச்சுங்களேன். உறவு முறையினுடைய அழைப்பின் பேர் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். நான் சாதாரணமாக தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் சங்கர் சார் படம் மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது. கூட்டத்தில் சரியான கூட்டம் விலக முடியல. 1 கிலோமீட்டர் நடந்தான் வந்தேன். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கோயிலோட சிறப்பு எப்படின்னா, இது ஆண்டு காலமாக கடந்த கோவிலுங்க. நம்ம முன்னோர்கள் தரிசித்த கோவில், அவர்களால் செய்து முடித்த கோவில் அது நின்று விட்டது. அதன் பிறகு தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாருமே கிட்ட வரல. வரதால நாங்கள் ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம். எங்கள் பாட்டனார் யாராவது எடுத்து பண்ணுங்கப்பா உங்கள் தரப்பில், எங்காவது எடுத்து பண்ண முடியல, உங்கள் தரப்பில் யாரும் எடுத்து பண்ண உங்கள் நல்லா இருக்கும், யாருக்கிட்ட அவர் இடைக்காருக்கிட்ட யாருக்கிட்ட போக விரும்பலை, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 2-3 எங்கள் திருவிழத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த பிறகு நானும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கொத்தனார் கூட மீட்டர் ஆரம்பித்த பிறகு 1 by 1 நமக்கு நம்பர் கிடைச்சிது. நம்பர் கிடைச்ச மூலியமாக டோனர் நம்பர் வாங்கி கொஞ்சம் 2-3 ஆச்சு, 4-5 ஆச்சு, 6-7 ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து அதன் பிறகு இந்த கோவிலுக்கு ஒரு டிசைட் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பித்தோம். குரூப்லேயே ஒரு நல்ல இணக்கத்தோடு அருள்மிகு இடைக்கார் திருக்கோவில் ஒரு பேரை பதிவு பண்ணி குரூப் ஆரம்பித்த பிறகு அந்த நல்லிணக்கம் ஒற்றுமையுடன் நம்முடைய இந்து மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஜாதி மதம் கடந்த ஒரு நிலையாக அதுக்குண்டான ஒரு பெயர் நம்ம மெயின் அருகாலும் சரி மற்றும் நம்ம மெயின் கேட்டிலும் சரி நல்லிணக்கத்தோடு பார்த்தேன். அதோடைய அர்த்தங்கள் நல்லிணக்கம். இந்த கோயில் வந்த ஒரு காரணம் என்றவென்றால் அந்த நல்லிணக்கம். மாவளக்கு எடுத்துக்கிட்டே பேசுங்களேன், அது ஒரு நல்லா இருக்கும். சொல்லுங்க, எடுத்துக்கிட்டே பேசுங்க. அந்த நல்லிணக்கங்கிற ஒரு வார்த்தைகள் தான் இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து நல்ல ஒரு இப்படி ஒரு இடத்தை ஒரு மறுமலர்ச்சியாக உண்டாக்குறது. அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் ஒரு பொதுமக்களும் நண்பர்களும் சேர்ந்து மற்றும் வெளிநாட்டு நண்பர்களும் சேர்ந்து இந்த கோவிலத்தை முடித்துக் கொடுத்து இந்த கோவில் ஆலயத்தை பௌர்ணமி தினத்தன்று, தைப்பூசம் தினத்தன்று, ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு பிளானிங் பண்ணியிருந்தோம். அதுக்கு இடைக்கிற ஒத்துழைப்பு கொடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கூட பர்மிஷன் கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக முடித்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்னன்னா, நான் நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் இந்த வார்த்தை ரொம்ப என்னை ஈர்த்துருச்சு. இந்த நல்லிணக்கம்ன்றது ஒரு அருமையான அற்புதமான ஒரு வார்த்தை. வருங்கால சந்ததிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஜாதி மதம் இனம்